இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். இயேசு கீழே விழுந்தவுடனே அவருக்கு என்ன தோணி இருக்கும்? இன்னும் எவ்வளவோ தூரம் மலை உச்சி அடைவதற்கு நான் பயணிக்க வேண்டியிருக்கிறது, இப்பொழுதே விழுந்து விட்டேனே அப்படின்னு இயேசு நினச்சிருந்தார் அப்படின்னா தன்னுடைய இலக்கை அடைந்து நிச்சயமாக இன்னும் நம் ஆண்டவராக இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் செய்தது, நான் விழுந்தாலும் எழுவேன் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும், இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் நமது லட்சியத்தை நோக்கிய பயணங்களில் நாம் முதன்முறையாக விழுகும் பொழுது நமக்கும் இதே போன்ற மனநிலை பல நேரங்களில் உண்டாகும். இப்போ தான் தொடங்கணும், உடனே விழுந்துட்டோமே. விழுதல் என்பது என்ன? இப்படிய ஏளன பேச்சாக இருக்கலாம், அல்லது பிறருடைய தடைகளை ஏற்படுத்துவதனுடைய நோக்கமாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற செயல்பாடுகள். இப்போவே நம்ம விழுந்துட்டோமே, இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்கிறதே நம்முடைய இலக்கு அப்படின்னு நினச்சி நம்ம பயப்படுறதை விட இயேசுவை போன்று என்னுடைய இலக்கு மிகவும் நீண்டது, நான் மீண்டும் எழுந்து என்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பேன் என்ற மனநிலையோடு நீங்கள் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க ஆரம்பித்தால் இயேசு உங்களோடு இருந்து தனது லட்சிய பயணத்தில் எவ்வாறு வெற்றி கொண்டாரோ நாம் நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த இலக்கை நோக்கி லட்சிய பயணத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதை இந்த தவக்காலத்தில் அந்த உறுதியான நம்பிக்கையை நாம் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம்.